வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 46 வகை மூலிகைகளை வச்சு நலங்கு மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அந்த நலங்கு மாவு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் என்பது குர்குமா இனத்தை சேர்ந்ததாகும். இதன் தாவர பெயர் குர்குமா அரோமா. இது செடியின் வேர் பகுதியில் வளரும் ஒரு இஞ்சி வடிவம் கொண்டது. இந்த கஸ்தூரி மஞ்சள் அலர்ஜி எதிர்ப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி நியோபிளாஸ்டிக், பாக்டீரியா எதிர்ப்பு போன்ற குணங்களை கொண்டது. இரண்டாவது பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு எதிர்க்கும் சக்தியை கொண்டது. இது நம் உடலில் கரும்புள்ளிகளை அகற்றும். இது நிறைய புரோட்டீன் சத்து கொண்டது. மூன்றாவது கடலைப்பருப்பு. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை அகற்றும். சொரிசிரங்கு, படை போன்ற நோய்களை விரைவில் நீக்கும். தோல் சுருக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கும். நான்காவது ரோஜா இதழ். ரோஜா பூக்களின் ராணி. தோல் மற்றும் முடிக்கு எண்ணற்ற நன்மைகளை அளிக்கிறது. இது சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கிறது. கரும்புள்ளிகள் மற்றும் கரையை அகற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வயதான தோற்றத்தை தவிர்க்கின்றது. புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஐந்தாவது செம்பருத்தி இதழ். தாவர பூக்களில் இருந்து மருந்து எடுக்கப்படுவதில் செம்பருத்திக்கு முக்கிய பங்கு உண்டு. இதய நோய், மாதவிடாய் கோளாறு, சிறுநீர் பிரச்சனை, உடல் சூடு, வயிற்றுப்புண், சிறுநீர் எரிச்சல், இரத்த சோகை, கர்ப்பப்பை கோளாறு, பருவமடைதலில் பிரச்சனை, முடி உதர்வு, இளநரை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது. ஆறாவது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ ஒரு குளிர்ச்சி தரும் பொருளாகும். வெள்ளைப்படுதல், உடல் சூடு போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. வாய்ப்புண்ணையும் சரி செய்கிறது. கண் சிவப்பு தன்மையை அகற்றும். தோல் நமைச்சலை சரி செய்யும். மகிழம்பூ. மகிழம்பூவை பயன்படுத்தி குளிப்பவர்கள் அன்று பூத்த மலரை போல பொலிவுடன் இருப்பார்கள். மணப்பெண்ணுக்கு ஏற்ற அழகு சிகிச்சைகள் செய்வதற்கு உதவுகிறது. மகிழம்பூ பொடியை மூக்கில் ஊர்ஞ்சினால் தலையில் கோர்த்திருக்கும் நீரை வெளியேற்ற தலைவலியை குறைக்கும். வெட்டிவேர். எட்டாவது வெட்டிவேர். மண்பானையில் வெட்டிவேர் சேர்த்து தண்ணீர் ஊற்றி அந்த நீரை தினமும் பருகி வந்தால் எண்ணற்ற நோய்கள் நீங்கும். வெட்டிவேர் தர்பை புல் வகையை சார்ந்தது. நீர்க்கடுப்பு, காய்ச்சல், சோர்வு, தோல் நோய்களை, மன அழுத்தம் போன்றவற்றை சரி செய்யும். சிறுநீர் போக்கை தூண்டும். நீண்ட நாளாக ஆறாமல் இருக்கும் வடுக்கள் மீது தடவினால் அவை மறைந்துவிடும். ஒன்பதாவது நன்னாரி வேர். கோடை உஷ்ணத்தை குறைக்க உதவுகிறது. பித்தம் குறைக்கக்கூடியது. செரியாமை என்ற வாத நோயை நீக்குகிறது. சிறுநீர் சொட்டு சொட்டாக இறங்குவதை சரி செய்கிறது. இளமையாக இருக்க உதவுகிறது. பத்தாவது விலாமிச்சை வேர். விலாமிச்சை வேருக்கு கருப்பு வெட்டிவேர் என்று பெயர் உண்டு. குளிர்ச்சியை தரும். கை கால் இழுப்பு நோய் தவிர்க்கும். முடி வளர உதவுகிறது. கடுக்காய். முதுமை தோற்றம் அகற்றும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது ஒரு காயகற்ப மருந்தாகும். உடல் கழிவுகளை எளிதில் அகற்றச் செய்யும். கடுக்காய்க்கு நரை திரை மூப்பு போக்கு தன்மை உண்டு. 12வது மாசிக்காய். கை குழந்தைகளை காக்கும் ஆச்சரிய பால் மாசிக்காய். இது ஒரு மரத்தின் பிசின். இந்த பிசின் காய்ந்து மாசிக்காய் ஆகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. வயிற்று உப்பசத்தை சரி செய்கிறது. குழந்தைகளுக்கு மூச்சு திணறல், இளைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது. தொண்டை வலியை குணப்படுத்துகிறது. 13வது ஜாதிக்காய். நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை சரி செய்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஜாதிக்காய் அதிகம் கிடைக்கும். அஜீரணத்தை நீக்க உதவுகிறது. 14வது பூலாங்கிழங்கு. இது ஒரு வாசனை கிழங்கு. அழகு சாதனங்கள் தயாரிக்கும் பொருட்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. முகப்பரு, கரும்புள்ளிகளை அகற்றும். 15வது அதிமதுரம். முகத்தின் கருமையை நீக்குகிறது. இது ஆசியாவில் சில பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. இது நுண்ணுயிர் எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, சுழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு கிளிசரின் என்ற கலவையை கொண்டுள்ளது. 16வது தேவதார கட்டை. தாய்ப்பாலை சுத்தப்படுத்த உதவுகிறது. முகப்பொலிவை அதிகரிக்கிறது. பாதிக்கப்பட்ட காயங்களை சுத்தப்படுத்துகிறது. புழு தொல்லையால் பாதிக்கப்பட்ட காயங்கள், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது. 17வது திரவியப்பட்டை. இது முக அழகை பெருக்கும். கரும்புள்ளிகளை நீக்கும். தழும்பை மறைக்கும். ஏராளமான நன்மையை கொண்டுள்ளது. 18வது வசம்பு. வசம்பு என்ற மூலிகை பாரம்பரியமாகவே பிறந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வசம்பு நிறைய வயிற்று பிரச்சனைகளை களைய உதவுகிறது. இந்த வசம்பானது பிள்ளை மருந்து, பிள்ளை வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. வாயு தொல்லை நீக்கும். மூளை வளர்ச்சி, பேச்சுத்திறன், சிறந்த பார்வை திறன் போன்றவற்றை அதிகரிக்கிறது. 19வது பூந்திக்கொட்டை. தலைமுடி பாதுகாப்பிற்கும் சர்ம பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. மணிப்பூவந்தி என்று அழைக்கப்படுகிறது. இதை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். 20வது சுக்கு.
சிறுநீர் தொற்று வாயு பிரச்சனையை எளிதாக போக்கும். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு உணவு தயாரிப்புகளில் பயன்படுகிறது. தலைவலி, நெஞ்சு சளி, அலர்ஜி எதிர்ப்பு குணம் போன்றவற்றை சரி செய்கிறது. எடை குறைப்பதற்கு பயன்படுகிறது. 21வது புதினா. இதற்கு மிளகு கீரை என்ற மறுபெயரும் உண்டு. இது வாயில் உள்ள துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது. இது உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஓர் தாவரமாகும். இதில் தயாரிக்கப்படும் எண்ணெய்கள் உடல் வலியை குறைக்க பயன்படுகிறது. 22வது முருங்கை இலை. முருங்கை இலை டீ, பொரியல், குழம்பு இப்படி பல வகைகளில் சமைத்து உண்ணலாம். முருங்கை இலையில் ஜிங்க், கால்சியம், வைட்டமின் B2, பொட்டாசியம், ஆஸ்காரிக் அமிலம் போன்ற பல சத்துக்கள் உள்ளன. 23வது பாதாம். இந்த பாதாம் பருப்பை ஊற வைத்து சாப்பிட்டால் பல நன்மைகளை தரும். செரிமான பிரச்சனைக்கு உதவுகிறது. புற்றுநோயை எதிர்க்கும் விட்டமின்கள் இதில் உள்ளது. 24வது பச்சரிசி. இது முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் நிறைந்தது. இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும். அரிசி முகத்தில் ஸ்க்ரப் போல யூஸ் செய்தால் முகத்தின் நிறம் அதிகரிக்கும். 20வது கருசீரகம். பையை கல் கரைக்கும். மாதவிடாய் கோளாறை நீக்கும். தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது. இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. 26வது துளசி. மூலிகையின் அரசி என அழைக்கப்படுகிறது. சளி, இருமல் போன்றவற்றிற்கு துளசி மிகச்சிறந்த மருந்தாகும். துளசியிலிருந்து பெறப்படும் அத்தியாவசிய எண்ணெய் அழகு சாதன தயாரிப்பு, தோல் பராமரிப்பு, வாசனை திரவியம், ஷாம்பு தயாரிக்க உதவுகிறது. 27வது கோரைக்கிழங்கு. நம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கிழங்கு. குளியல் பொடி செய்யும் சேர்த்தால் உடலுக்கு குளிர்ச்சியையும் முகத்திற்கு பளபளப்பையும் தரும். 8வது உலர்ந்த நெல்லிக்காய். இதில் வைட்டமின் C நிறைந்து உள்ளது. நெல்லிக்காய் இரத்தத்தின் சர்க்கரையை அளவை கட்டுப்படுத்துகிறது. உடலில் உள்ள ரணங்களை எளிதில் அகற்றும். இதயத்திற்கு நல்லது. தோல் நோய் வராமல் காக்கும். 28வது கறிவேப்பிலை. கறிவேப்பிலையில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, விட்டமின் A, B, C, E, பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் கொண்டுள்ளது. கறிவேப்பிலை இதயத்தை சீராக இருக்க உதவுகிறது. உடலில் உள்ள தொற்று நோய்களுக்கு எதிராக போராடுகிறது. தலைமுடி வளர உதவுகிறது. 29வது மா இலை. காய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியது. பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. ஓய்வின்மையை சரி செய்கிறது. சிறுநீர். 31வது முல்தானி மெட்டி. முகத்தின் அழகிற்கு நாம் பயன்படுத்தப்படும் பொருட்களில் முல்தானி மெட்டி தனி இடம் உண்டு. முகப்பொழிவிற்கு உதவுகிறது. முகப்பருக்களை நீக்க உதவுகிறது. எண்ணெய் பசையை நீக்க உதவுகிறது. 32வது வெந்தயம். குளிர்ச்சி தரக்கூடியது. பித்தம் தீர உதவுகிறது. வயிற்று வலி, வயிற்றுப்பெருமல், உடற்சூடு, வயிற்றுப்போக்குக்கு தீர்வு கிடைக்கும். முடி வளர உதவுகிறது. உடல் எடை கூட உதவுகிறது. உடல் வலி தீர உதவுகிறது. இரத்த உற்பத்தியை அதிகரிக்க, உடல் வீக்கம், தீப்புண்கள், கப்புகள், படைகள் இனமாக பால் சுரக்க உதவுகிறது. 33வது திருநீற்று பச்சிலை. இது உருத்திரச்சடை, பசினி சப்ஜா, திருநீற்று பச்சை, விபூதி பச்சிலை, திருநீற்று பத்திரி என பல பெயர்களில் கூறப்படுகிறது. இதன் பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதன் விதைகள் இனிப்பு சுவையை உடையது. செடிகள் கார்ப்பு சுவையை உடையது. காய்ச்சல் தீர உதவுகிறது. உடலில் உள்ள வெப்ப நீரை குறைக்க உதவுகிறது. உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது. கண்ணெரிச்சல் வராமல் தடுக்கிறது. 34வது அருகம்புல். முதலில் இது ஒரு இரத்த சுத்தி. சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், தோல் நோய் போன்றவற்றை சரி செய்கிறது. புண் சீக்கிரமாற, தோல் வியாதிகள் குணமாக, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, ஒவ்வாமை குணமாக, உடல் தளர்ச்சியை நீக்க பெரிதும் உதவுகிறது. 35வது கார்போக அரிசி. அனைத்து சர்ம நோய்களுக்கும் தீர்வு அளிக்கிறது. முகப்பருக்கள், முகத்தழும்புகள் மறைய உதவுகிறது. எண்ணெய் வடியும் முகம் கொண்டவர்களுக்கு மிகவும் சிறந்தது. 36வது குப்பை மேனி. மலச்சிக்கலுக்கு தீர்வு அளிக்கிறது. படுக்கை புண் குணமாக உதவுகிறது. உடற்பூச்சிகள் குணமாக உதவுகிறது. நாள்பட்ட நோய்களை குணமாக்கும். பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியில் மாங்கனீசு, இரும்புச்சத்து, போலேட் மற்றும் தயமின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. குறைந்த கலோரியை கொண்டதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. குடலில் நல்ல பாக்டீரியாவை அதிகரித்து குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. 38வது உளுத்தம்பருப்பு. உளுந்து நம் உடலை சுத்தம் செய்ய உதவுகிறது. இது முகத்திற்கு பளபளப்பை அளிக்கிறது. உளுந்து ஏராளமான கனிமங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. 39வது கற்பூரவள்ளி. இது நெஞ்சு சளியை குறைக்கிறது. வறட்டு இருமலை குறைக்கிறது. இதை ஓமை வள்ளி இலை என்றும் கூறுவர். வயிற்று தொடர்பான பிரச்சனையை நீக்கும். வாயின் துர்நாற்றத்தையும் நீக்கும்.
40வது ஆரஞ்சு தோல். வைட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ளது. நீர் நோயை எதிர்த்து போராடுகிறது. உடல் பருமனை பராமரிக்கிறது. இதன் எண்ணெய் தோல் புற்றுநோயை எதிர்த்துகிறது. இதில் அதிகம் நார்ச்சத்து உள்ளது. 41வது ஆலமரத்து இலை. செரிமான அமைப்பிற்கு உதவுகிறது. கீழ்வாதம் வருவதற்கான அறிகுறிகளை போக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. சரும பராமரிப்பிற்கு உதவுகிறது. மூளையின் நன்மைக்கும் உதவுகிறது. 42வது பீட்ரூட் கேரட் துருவல். பிரகாசமான நிறத்தை அளிக்கிறது. பீட்ரூட் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் உதவுகிறது. கேரட் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இருப்பதால் நமது உடலுக்கு பல வகைகளில் நன்மையை செய்கிறது. கல்லீரல் செயல்பாட்டிற்கு உதவுகிறது. அலர்ஜி எதிர்ப்பு கண் பார்வை வளர்ச்சிக்கும் உதவுகிறது. 43வது எலும்பிச்சை தோல். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை நடத்துகிறது. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. 44வது வேப்பிலை. தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை தடுக்கிறது. பாக்டீரியா அழிப்பானாக செயல்படுகிறது. வேப்பிலை சருமத்தை பாதுகாக்கிறது. சருமத்திற்கு நல்ல ஸ்கர்பாக பயன்படுகிறது. 45வது கசகசா. இந்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. செரிமானத்தை மேம்படுத்துதல், நல்ல தூக்கத்தை மேம்படுத்துதல், செரிமான பிரச்சனையை தடுக்கிறது. 46வது உருளைக்கிழங்கு துருவல். இதனை முகத்தில் தேய்த்து வர முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் நீங்கும் மற்றும் கருவளையங்களை நீக்கும். 46 வகையான மூலிகைகளோட நற்குணங்களை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை அரைக்கிறதுக்கு நான் இது மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல இந்த ஒன்னொன்னா கொட்டிக்கலாம். ஆவாரம்பூ, வெட்டிவேர், பூலாங்கிழங்கு, தேவாரக்கட்டை, திரவியப்பட்டை, நன்னாரி வேர், விலாமிச்சை வேர், கார்போக அரிசி, வசம்பு, உலர்ந்த நெல்லிக்காய், கடுக்காய், மாசிக்காய், ஜாதிக்காய், கோரைக்கிழங்கு, பயிறு, கடலைப்பருப்பு, பட்டாணி, 11 வகையான இலைகளை சேர்த்திருக்கேன். அந்த இலைகளையும் இதுல கொட்டிக்கலாம். கேரட் துருவல், உருளைக்கிழங்கு துருவல், பீட்ரூட் துருவல், எலும்பிச்சை, ரோஜாப்பூ இதழ், பருத்திப்பூ, மகிழம்பூ, உளுத்தம்பருப்பு, பாதாம் பருப்பு, சுக்கு, வெந்தயம், பூந்திக்கொட்டை, அரிசி, கருஞ்சீரகம். இதுதாங்க இந்த 46 வகை மூலிகை பொருட்கள். இந்த மூலிகை பொருட்களை நான் உங்களுக்கு அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த மாவு பாருங்க. இதுதான் நம்மளோட நலங்கு மாவு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நெகு நெகுன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நெகு நெகுன்னு அரைச்சாதான் நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி கலக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நம்ம சேர்த்துருக்க 46 வகை மூலிகைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அதனால இல்லைன்னா குளிக்க போகும்போது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கு மட்டும்னா, உடம்புக்கு மட்டும்னா 2 ஸ்பூன் எடுத்து பச்சை தண்ணியிலேயே நம்ம நல்லா கலக்கி தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது நம்மளோட உடம்பும் சரி முகமும் சரி நல்லா பளபளப்பாகும். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.